வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறது என்னென்னா, வெப்சைட்டுகளுக்கு மெனு பாஸை வந்து எப்படி நாங்கள் ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்து மெனு பாஸ் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபோட்டோஷாப்பில் ஃபைலுக்குள்ள போய் நியூ, நான் வந்து மெனு பார சைஸை வந்து கொடுக்குறேன். வித் வந்து 800 பிக்சலில், ஹைட் வந்து 30. இது உங்களோட மெனு பார சைஸுக்கு ஏற்ப நீங்கள் இதை கொடுத்துக்கொள்ளுங்க. இதான் இப்போ நான் கொடுத்த சைஸ். இப்போ இதுக்கு வந்து கலர் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து எங்களோட மெனு பாரில் வந்து லிங்க்ஸ்கள் வரும். ஒவ்வொரு லிங்க்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். அந்த நேமை வந்து இப்போ நாங்கள் வந்து டைப் பண்ணுவோம். ஹோம், ஓகே, இதான் இப்போ எங்களோட லிங்க்ஸ். நாங்கள் இப்போ நாங்கள் வந்து இந்த ஒவ்வொரு இப்போ ஹோமோட வந்து ஒவ்வொரு லிங்க்ஸ், இதெல்லாம் ஹோம் சாஃப்ட்வேர்ஸ், இதெல்லாம் வந்து வேறு வேறு லிங்க்ஸ். இப்போ நாங்கள் இப்போ வந்து இதெல்லாம் வேறு வேறு லிங்க்ஸ் கொடுக்க வேணும்ன்றதால நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பட்டன்ஸ் ஆக்கணும். இதுக்கு நாங்கள் வந்து ஸ்லைஸ் டூலை யூஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் வேறு வேறு ஸ்லைஸ் ஆக்குவோம். இப்போ ஹோம்ன்றது வேறு ஸ்லைஸ், ஓகே. இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பட்டன்ஸ் ஆகிட்டு, இதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஃபைலுக்குள்ளே போய் சேவ் ஃபார் வெப் அண்ட் டிவைசஸ் ஒன்று இருக்கும். இதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்களோட வெப்பேஜுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் கொடுக்குறது, மற்றது பிஎன்ஜிலையா சேவ் பண்ணணும் அல்லது ஜேபிஜிலையா, இப்படி நாங்கள் இதில் எங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை நாங்கள் வந்து பார்த்து கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து ப்ரீவியூ பார்த்தோம்னா எங்களோட மெனு பார் வந்து HTML வந்து இப்படித்தான் வரும். அதாவது எங்களோட வெப் பேஜில் வந்து இப்படி தான் வரும். இதுக்கான கோட்ஸும் வந்து இதில் இருக்குது. ஒரு முறை காப்பி பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து இதை எப்படி சேவ் பண்ணுறேன்னு பார்ப்போம். சேவுக்குள்ளே போய் இப்போ இதில் பார்த்தோம்னா சேவ் அஸ் டைப்பில் வந்து நாங்கள் கொடுக்கணும் வந்து HTML அண்ட் இமேஜஸ். எங்களுக்கு HTML ஃபைலும் தேவை, அதோட எங்களுக்கு இமேஜஸும் தேவை. நான் இப்போ சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா பாருங்க சேவ் ஆகிருக்கு. HTML ஃபைலும் சேவ் ஆகிருக்கு, இமேஜஸும் வேறு ஃபோல்டருக்குள்ளே எங்களுக்கு சேவ் ஆகிருக்கு. இமேஜஸை பார்த்தோம்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பட்டன்ஸாக வந்து எங்களுக்கு சேவ் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் இப்போ வந்து இந்த HTML ஃபைலை வந்து ட்ரீம் வியூவரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நாங்கள் இந்த HTML பேஜை வந்து ட்ரீம் வியூவரோ இல்லாது வேறு எதுவும் வெப்சைட் கிரியேட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு நாங்கள் வந்து ஈஸியாக எடிட் பண்ணி எங்களோட வெப்பேஜை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட மெனு பார். இப்போ நாங்கள் இதில் வந்து ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு தனியாக வேற ஒரு இமேஜாக கிளிக் ஆகுது, சாஃப்ட்வேருக்கு வேறையா கிளிக் ஆகுது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதாக. இப்போ நாங்கள் இந்த ஹோம் அண்டருக்கு லிங்க் கொடுக்கணுமெண்டா ஹோம் அண்டரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நாங்கள் வந்து லிங்க்ஸை கொடுத்துக்கொள்ளலாம். இப்படி நாங்கள் ஈஸியாக ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி மெனு பாஸை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வெப்சைட்டுகளை கிரியேட் பண்ணக்குள்ள இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இன்னொரு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலை வந்து சந்திப்போம்.